ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பரான கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு, கூடவே ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், தென் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் உருளைக்கிழங்கையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கடப்பா ரெடி ஆயிரும். நல்லா மல்லியில் தூவி சர்வ் பண்ணலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.